உதயசூரியன்மா. வேட்பாளர் பேர் முரசொலி. அதான் உதயசூரியனுங்க. உதயசூரியன் இப்போ ராகுல் காந்தியோட தேர்தல் வரைக்கும் பார்த்துருப்பீங்க. ஜிஎஸ்டி வரியில் வந்து சட்ட திருத்தம் கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நல்லா வாக்குறுதி கொடுங்க. நீங்கள் உதயசூரியன்மா மாதம் 1000 ரூபா வந்துடுது அவங்களுக்கு. 15ஆம் தேதி ஆனால் வந்துடுது அவங்களுக்கு. மொத்த தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவிக்கு எவ்வளோ பேருக்கு திரும்ப கொடுக்குறாரு முதலமைச்சர்? 1,15,00,000 குடும்பத்துக்கு மாதம் கொடுக்குறாங்க. உதயசூரியன் வேட்பாளர் பேர் முரசொலி. நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்கள், குறிப்பாக பெண்கள் சார்ந்த திட்டங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா முதல்ல நமக்கு அனுசரணையான ஒரு அரசாங்கம் ஒன்றியத்தில் இருக்கணும். மோடி இருந்தாருன்னா கண்டிப்பாக நமக்கு எதுவுமே செய்ய மாட்டார், எல்லாத்தையும் நிறுத்த தான் பார்ப்பாரு. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 100 நாள் வேலை திட்டம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துறாரு. பார்த்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நிறுத்த பார்க்குறாரு. நாளைக்கு நம்ம கொடுக்குற 1000 ரூபாயை நிறுத்த பார்ப்பாரு. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், இது வெறும் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் மட்டுமல்ல, இது 2வது விடுதலை போராட்டம் என்று சொல்லும்போது 2 சித்தாந்தங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு போராகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம். நாம உழைச்சி கஷ்டப்பட்டு 1 ரூபா கொடுத்தோம்னா திருப்பி நம்ம கேட்கும்போது எவ்வளவு தெரியுமா மோடி தர்றாரு? வெறும் 29 பைசா தான் தர்றாரு. 2022 ஜூன் மாதத்தோட பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரியில நிதியே நிறுத்திட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு நமக்கு வர வேண்டிய 20,000 கோடி ரூபாய் இன்னைக்கு மோடி கையில் நிக்குது, கொடுக்க மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாநில உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. நம்ம வீட்டுல பிள்ளைங்க கல்வி கடன் இந்த மார்ச் மாசம் வரைக்கும் வாங்கின கடன் எவ்வளவு இருந்தாலும் சரி, அவை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்கின்ற அந்த வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, நம்ம விவசாய உழவர் மக்கள்லாம் இதுவரைக்கும் வாங்கின அந்த கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்வதாக இருந்தாலும் சரி, நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய ராகுல் காந்தி அவர்களும் ஏழை எளிய மக்களுக்காக நீ பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. நாங்க ஒன்னும் 15 லட்சம் தர வேண்டி இப்ப வரைக்கும் 15 ரூபா மட்டும் கொடுக்காத மோடி கிடையாது. இவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்தமிழர் கலைஞருடைய புள்ள, சொன்னதை செய்யக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர். திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரான உங்கள் வீட்டு பிள்ளையான எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி வாய்ப்பினை தேடி தாருங்கள். உங்கள் பாத மலர்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன்.